இந்த குழந்தை ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தது. ஏம்மா அழுகுறன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. அப்புறமா வந்து ஒரு பசுமாடு வந்து கேட்டுச்சு, எதுக்கு அழுகுற சொல்லு, என்கிட்டயாவது சொல்லு, அவங்கக்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிற, என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னோடனே, நான் நேற்று இந்த சாக்லேட் வச்சுருந்தேன்ல, அது 10 தானே வச்சுருந்தேன், இப்போ 20 ஆயிடுச்சு, காட்டு இந்த பாரு 10 சாக்லேட் அப்படின்னு கையை காட்டினானா, ஆனால் கையில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த பசுமாடு கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது அதில் 20 சாக்லேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 20 சாக்லேட் தான் இருக்குது, 30 இருக்குன்னு சொன்னேன். நான் எங்கே 30 இருக்குன்னு சொன்னேன், 40 தானே இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் 40 கூட இல்லையே, 50 தானே இருக்குது. நல்லா பாரு, 60 இருக்கு பாரு, ஏன் இந்த மாதிரி நீ பார்த்து இப்போ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் 1 2 3 ஆமாம் 65 இருக்குது, கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு தான், 63 இருக்குன்னு சொன்னல, பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது, 65 சாக்லேட் இருக்குது. நான் இன்னும் 70 இருக்குமோன்னு பார்த்தேன், கரெக்டாக 80 தான் இருக்குது நீ சொன்ன மாதிரி. இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை, நடக்க முடியாத விஷயங்களை நம்ம கதையாக சொல்லணும். இதுதான் கதை சொல்லுகிற கலை. திடீர்னால பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து சாக்லேட் மாதிரிலாம் பொழிய ஆரம்பிச்சிருச்சு. யாருமே சாக்லேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு வந்து மனுஷங்கள்ட்ட ஆர்டர் போட்டுச்சு. ஏன்னா இந்த சாக்லேட் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எடுத்தாங்க. அப்போ வந்து நீங்களே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு உங்கள் பல்லெல்லாம் சொத்தையாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களாம் விட்டாங்க. எங்களுக்கு வந்து அங்கே வந்து கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க, நாங்கள் அதை சாப்பிட போகிறோம். கடலை மிட்டாய் சாப்பிட்டாலும் பல்லு சொத்தையாகும், அது தெரியாது அவங்களுக்கு. இருந்துட்டு போட்டோம். அப்போ நாங்கள் அது கூட சாப்பிடல, தண்ணி கூட குடிச்சிட்டு நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு படுத்துக்கும்போது தான் தெரிஞ்சு தலையில் எல்லோரும் டகடகடகடன்னு ஏதோ ஒன்று விழுது. பார்த்தா ஒரே ஆப்பிள் மழை, ஆப்பிள் வந்து விழுந்துகிட்டு இருக்கு, ஆப்பிள் தூறல், ஆப்பிள் பழங்களோட தூறல் எல்லார் மேலேயும் விழுந்துகிட்டு இருக்கு. சரி சூப்பர், எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களால 2 பழம் தான் சாப்பிட முடிஞ்சுது. அதுக்குள்ளே வயிறு நினைஞ்சிச்சு. ஒவ்வொருத்தரும் 2 பழம் சாப்பிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா 10 பழமும் சாப்பிட்டாங்க. அப்பாடா, இதோட நான் 15 பழம் சாப்பிட்டுட்டேன். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே 20 பழம் சாப்பிட்டுட்டோம். இப்போ தான் 25 பழம் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே 15 பழம் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இல்லைங்க, நாங்கள் 30 பழம் தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும். அதான் கதை சொல்லுகிற கலை. இப்படித்தான் இனிமேல் மனிதர்கள் கதை சொல்ல வேண்டும். எல்லோரும் இப்படி கதை சொன்னால் எல்லோரும் கதை சொல்லலாம், எல்லாரும் கதாசிரியர் ஆகிடலாம். கதை ஆசிரியர் இல்லை, கதை பேசுகிறவர்களாக ஆகிவிடலாம். அப்போ கதை வந்து மனுஷங்களுக்காக தான், மனுஷங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கதை தான் வளைய வேண்டுமே தவிர மனிதர்கள் வளையக்கூடாது. கதைக்கு தகுந்தாற் போன்று பின்பக்கமாக வளையக்கூடாது. முன்பக்கமாக வளைகிற அளவுக்கு கதை என்பது ஈஸியாக இருக்க வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும்.